ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2023க்கான எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய பேருக்கு வந்து கரண்ட் செமஸ்டர் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் அரியர் எக்ஸாம்ஸ் இருக்குது, 10 அரியர் இருக்குது, எனக்கு 15 அரியர் இருக்குது, எப்படி ப்ரோ வந்து இந்த அரியர் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. இதுக்கு நான் ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தரேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். உங்ககிட்ட 20 இல்லை 15க்கு மேலே அரியர்ஸ் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணலாம். அது எப்படிங்கிற இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படித்த செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பழைய அரியர் பேப்பர்ஸ் வந்து இருக்கலாம், இல்லை கரண்ட் செமஸ்டரில் கூட ஒரு சில அரியர்ஸ் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 10 அரியர் இருக்குது, 15 அரியர் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு சில பேருக்கு ஒரு சில அரியர்ஸ் வந்து இருக்கலாம். இந்த மாதிரி அரியர் பேப்பர்ஸ்லாம் எப்படி ப்ரோ கிளியர் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு சில ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஷெடியூல் போட்டு வந்து படிங்க. ஸோ அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு உங்களால் வந்து டெய்லி படிக்க முடியல அப்படின்னா 1 வீக்குக்கு ஒருக்கானாலும் அந்த ஷெடியூல் வந்து வச்சுக்கோங்க. டைம் டேபிள் மாதிரி போட்டு படிங்க. ஸோ அது வந்து நீங்கள் டைம் டேபிள்னே வந்து டெய்லி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வந்து 9 to 10, 10 to 11 அந்த மாதிரி பிரித்து படிக்கணும்ல. ஜஸ்ட் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களோ, அதாவது 8 to 9 வந்து நைட்டு நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னா அந்த ஒரு டயத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பேப்பர் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி வந்து டைம் ஷெடியூல் போட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி வச்சு பிரித்து படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எழுதி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெருசாலாம் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ உங்ககிட்ட அந்த மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியலில் ஒரு பக்கத்துக்கு இருக்கிற கான்செப்டை நீங்கள் ஜஸ்ட் 4 பாயிண்ட் இல்லை 5 பாயிண்ட்டுக்கு வந்து சுருக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு நீங்களே நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்பயுமே மறக்காது. ஸோ ஷார்ட்டாக நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறப்போ எல்லாமே கவர் ஆயிரும். நீங்கள் அரியர் எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். 10 அரியர் இருந்தாலும் சரி, 15 அரியர் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு தனித்தனி நோட்ஸ் நீங்களாக எடுக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப வந்து ஷார்ட்டாகவும் இருக்கும், புரிஞ்சுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைமிங் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ டைமிங் வந்து கரெக்டாக நீங்கள் இன்றைக்கி ஷெடியூல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷெடியூல் வந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். ஸோ அந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு நீங்கள் கம்மியான டைமிங் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த 1/4 மணி நேரம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி அந்த டைமிங்கில் கரெக்டாக 1/4 மணி நேரம்னா அந்த 1/4 மணி நேரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ அரியர் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கரண்ட்டில் எழுதிருப்பீங்க, நெக்ஸ்ட் வந்து அரியர் எழுதிருப்பீங்க. சம்டைம்ஸ் உங்கள் ஜூனியர்ஸும் அந்த கொஸ்டின் எழுதிருப்பாங்க, அதுவும் வந்து அரியர் எழுதிருப்பீங்க. இந்த மாதிரி 3 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த 3 கொஸ்டினை ஃபஸ்ட்டு கேதர் பண்ணி வச்சுட்டு ஸோ எந்தெந்த மாடல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்காங்க, ஸோ உங்கள் சிலபஸில் எங்கே இருக்குது, ஸோ எந்த யூனிட்டில் நிறையா டைம்ஸ் வந்து அதே கேட்குறாங்க அப்படிங்கலாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நோட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்ஸு ஸோ அது மாதிரிலாம் ஃபார்முலாஸ்க்குலாம் ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் மாதிரி கொடுத்து ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை கொடுத்து படிக்க பாருங்கள். ஸோ எதாக இருந்தாலும் சரி நீங்களாக ஒரு ஓன் நோட்ஸ் வந்து எடுத்து சின்னதாக எழுதி வைங்க. ஸோ உங்களுக்கு பெருசாலாம் எழுதணும் அப்படிங்கிறதே கிடையாது, சின்னதாக எழுதுங்க. சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட நோட்ஸ் எல்லாம் பிடிஎஃபாக தான் இருக்குது அப்படின்னா அதையே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்களாக வந்து வேறு யாருக்காச்சும் மெசேஜாவோ இல்லாட்டி வந்து ஏதாச்சும் மெயிலில் போட்டு வச்சுட்டு அதை ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து மற்றவங்களுக்காக நம்ம படிக்கிறத விட நம்மளே வந்து கிரியேட் பண்ண நோட்ஸ் வச்சு படிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்டர்ஸ்டாண்டாகவும் இருக்கும். ஈஸியாக நம்ம பாஸ் ஆயிடலாம். அதே மாதிரி மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிங்க. ஸோ உங்களால் வந்து ஈஸியாக வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா வந்து ஒரு கண்டென்ட் அது என்னென்னே தெரியாமல் படிக்கிறத விட அது என்னென்னு தெரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுக்கும், அதில் ஒரு 100 சாக்லேட் இருக்குது அப்படின்னா அந்த சாக்லேட்டை உங்களால் வந்து ஒரே நாள் வந்து மொத்தமாக காலி பண்ண முடியாது. இதே வந்து டெய்லி ஒவ்வொரு சாக்லேட்டாக எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி வந்து உங்களால் அந்த சாக்லேட்டோட ஃபீலை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும், ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு சாக்லேட்டாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஸோ டெய்லி ஒவ்வொரு கான்செப்டாக எடுத்து படிங்க. ஸோ 10 அரியர் இருக்குது அப்படிங்கிறக்காக ஒரே நாளில் 10 பேப்பருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டைம் டேபிள் ஷெடியூல் போகிறத விட ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் படித்தாலும் ஒரு யூனிட் படித்தாலும் நல்லா நீட்டாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு முக்கியமோ ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து டெய்லி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன்லேயே வந்து கூகுள்லேயோ இல்லாட்டி வந்து யூடியூப்லேயோ வீடியோஸாக ஜஸ்ட் வந்து அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்க்குற சின்னதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்து பண்ணாலும் உங்களால் ஓனாக வந்து எழுத முடியும். அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக வந்து உங்களால் கொடுக்க முடியும். ஸோ மாதிரி ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து படிக்கிறத கண்டிப்பாக எழுதி பாருங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அப்படின்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி அரியர் எக்ஸாமுக்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு கரண்ட் செமஸ்டரில் கிளியர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ அதனால் வந்து கரண்ட் செமஸ்டரில் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணீங்களோ அதுக்கப்புறம் வந்து அரியர் எக்ஸாமுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக அரியர் எக்ஸாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்காக வந்து கரண்ட் செமஸ்டருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கிறதுமே வந்து பெருசாக இருக்கிறத சின்னதாக சுருக்கிறதுமே வந்து நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கார் ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட பேசிக்ஸ் தெரியணும். கிளச் எங்கே இருக்குது, பிரேக் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான், ஆக்சிலேட்டர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் மூவ் பண்ண முடியும், அந்த வண்டியை பிரேக் பண்ண முடியும். ஸோ
அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கான்செப்டாக வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதோட பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த கார் மாதிரி இருக்க சப்ஜெக்ட்டை உங்களால் ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். டெய்லி வந்து படிங்க. ஸோ ஒரு ஷெடியூல் போட்டு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் ஆகலாம். சப்போஸ் என்னால் டெய்லி படிக்க முடியாது அப்படின்னா வீக்கெண்ட்ஸ்லையோ இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு நாளில் ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக அன்றைக்கி படிக்கணுங்கிற ஷெடியூலை வச்சுட்டு அதை படிங்க. கண்டிப்பாக உங்களால் பாஸ் ஆக முடியும். 10 அரியர் இருந்தாலும் சரி, 15 அரியர் இருந்தாலும் சரி, எவ்வளோ அரியர் இருந்தாலும் ஒரு டைம் ஷெடியூல் போட்டு நீங்களாக உங்களுக்கு நோட்ஸ் கிரியேட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெஃபர் பண்ணி ஸோ எவ்வளவோ உங்களால் வந்து சின்னதாக வந்து ஒரு கொஸ்டினை படித்து நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆக முடியும். ஒரு கொஸ்டின் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணி படிச்சுட்டு எக்ஸாம் அதை கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னால ஈஸியாக வந்து உங்களால் அரியர் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷெடியூல் போட்டு படிங்க. ஸோ ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் வந்து இதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணி கேட்குறாங்க, நிறைய டைம்ஸ் வந்து இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரோக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு சின்டெக்ஸ் இல்லை ஃபார்முலான்னு இருக்கும். அதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக அரியர்ஸை கிளியர் பண்ண முடியுமான்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.